ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் கிச்சா சுதீப் அவர்கள் ரீசெண்ட் இன்டர்வியூல தளபதியை பத்தி பேசியிருக்காரு. அதாவது தளபதி மிகப்பெரிய கனவு காண்றவர், அவருக்கு இருக்கிற கிளாரிட்டி வேற யாருக்குமே இல்ல. பயங்கர போக்கஸ்டானவர், என்ன பண்ணணும் எப்ப பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு அக்யூரேட்டா தெரியும். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பயங்கர பாசிட்டிவா பேசியிருக்காரு. அண்ட் கிச்சா சுதீப் அவர்கள் தளபதியோட புலி படத்துல தளபதி கூட ஒன்னா நடிச்சிருக்காரு. அந்த டைம்ல தளபதி கூட பழகுன எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இதை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ ரீசெண்டா சுதீப் அவர்களுக்கு மேக்ஸ் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்ரெடி கன்னடா வெர்ஷனுக்கு செம்ம ரிசப்ஷன், பயங்கர ஹிட். ஸோ இப்போ தமிழ்லயும் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கைதி மாதிரி ஒரே நைட்ல நடக்கிற கதையா. ஸோ படம் யாராவது பார்த்திருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆக்டர் கிச்சா சுதீப் அவர்கள் தளபதியோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி நானி படத்துக்கு அப்புறம் இவரு நல்ல கதையை செலக்ட் பண்ணியிருந்தா கேஜிஎஃப் எஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியன் ஆக்டரா ஆயிருக்கலாம். ஏன்னா அந்த டைம்லயே நானி படம் எல்லா லாங்குவேஜ்லயுமே பாத்தீங்கன்னா ஹிட் அடிச்ச படம். என்னதான் இவரு நானி படத்தோட வில்லனா இருந்தா கூட இவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சது. கிட்டத்தட்ட அந்த படத்தோட ஹீரோ மாதிரியே இருந்தாரு. புலி படத்துல இவரை காஸ்ட் பண்ணதுக்கு காரணமும் நானி படம் தான். பட் ஆனா புலி படம் பெருசா ஒர்க் ஆகல. அண்ட் அதே மாதிரி முடிஞ்சா இவனை புடின்னு சொல்லிட்டு கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய டைரக்ஷன்ல இவரு நடிச்ச தமிழ் படமும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தள்ளிச்சு. ஸோ இப்போ ஒரு வழியா இந்த மேக்ஸ் படத்துக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய்.